சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆலமரம் மு.க.ஸ்டாலின் கைது செய்யப்படுவது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மதுரையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசி 2 நாட்கள் கூட முடிவடையவில்லை. அதற்குள்ளாக மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரணை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டார்கள். இந்த முறை நேரடியாக அரசு உயர் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தாமல் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அரசு உயர் அதிகாரிகளை தவிர மற்றவர்கள் இதில் தொடர்பு படுத்தியுள்ளார்கள். அவர்களிடம் அவர்களது வீடுகள், அலுவலகங்களில் சோதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். குறிப்பாக திருச்சியை சேர்ந்த 2 தொழிலதிபர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கிற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர்கள் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள். மாதம் ஒரு முறை திருச்சிக்கு உதயநிதி செல்வார். அவரது ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். மீண்டும் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த சோதனை முடிந்தால் நிச்சயம் ஆவணங்கள் கைப்பற்றப்படும். அப்படி கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து உதயநிதியின் வீடு மற்றும் பண்ணை, அலுவலகங்கள் அனைத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டால் கோபாலபுரத்தில் இருந்து 2 நபர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படலாம் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தாரோ அதேபோல் தமிழகத்திலும் நடக்கலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பாஜகவுடன் மறைமுகமாக திமுக ஒப்பந்தம் போடப்பட்டது. அதற்காகத்தான் அமலாக்கத்துறை இயக்குநர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று கடந்த 2 நாட்களாக செய்திகள் வெளியானது. ஆனால் அது முற்றிலும் தவறு என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டதற்கு காரணம் வேறு விஷயங்கள் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை பாஜக கட்டுப்படுத்தவில்லை என்றும் அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். இதை நம்ப முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாகத்தான் திமுகவிற்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி நடந்தால் ஸ்டாலின் கைது உறுதியாகும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது.